இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன் சிவன். எப்படிண்ணா போச்சு இன்னைக்கு? எதுவும் ஓடிடில படம் பார்த்தீங்களா இன்னைக்கு ஏதாவது? இன்னைக்கு எது படம் பார்க்கல. இந்த குயிக்கோன்னு ஒரு படம் பார்த்தேன், முக்கியம் இருந்துச்சு. வேற எதுவும் பார்க்கல. ஓகேண்ணா. ப்ரோ கார்த்தி ப்ரோ. ப்ரோ ப்ரோ இது கிறிஸ்டோபர் வந்து மால்சா போஸ்ட்மான் நெக்ஸ்ட் அயர்லாந்து போட்டிருக்காரு. அயர்லாந்து கன்ஃபார்மா வந்துடும் ப்ரோ உங்களுக்கு? அதெல்லாம் வந்துடும் ப்ரோ. அயர்லாந்து வந்துடும். அப்படி போட்டிருக்காரு அவரு. என்ன ப்ரோ போட்டிருக்காரு? அருண் விஜய் படம் விடுறாங்க இப்போ, எப்படி ப்ரோ விடுறாங்க? 2 படத்துக்கு நடுவில் ஓடுமா அது? வரலாங்க, 3வது படம் தானே. அது வரலாங்க ப்ரோ. அருண் விஜய் படத்தை கம்பேர் பண்றப்போ அயர்லாந்து பெட்டர் தானே ப்ரோ? அதெல்லாம் ஓடிடும் ப்ரோ. இல்ல ப்ரோ, அயர்லாந்து ஓடுமான்னு தெரியல. அருண் விஜய் படம் தான் 2 படத்துக்கு நடுவில் வருதான். இல்லை, அதுக்கும் ப்ரொடக்ஷன் லைக்கா தானே. மேபி இந்த படம் போஸ்ட் பண்ணனால தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. கார்த்திக் அப்படிதானே கார்த்தி ப்ரோ? ஆமா மாட்டான். நாள்ஸ்லாம் தள்ளி போறதுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க முடிவு பண்ணாங்க. அது ரொம்ப தப்பான முடிவு. அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, சலார் எப்படி நான் போயிட்டு இருக்கு? புக்கிங்ஸ் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சு. பஸ் நாள் வந்து ஒரு 5 கோடி ஆச்சு. எனக்கு 2வது நாள் வந்து 3.5 கோடி ஆச்சு. இன்னைக்காவது 2 தான் இருக்கும். 3.5 4 தான் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் இருக்கு லீவு. தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய கலெக்ஷன் ஆகாது. ஆகும் மொத்தமாக ஒரு 25 கோடி தான். நானும் நேற்று பார்த்தேன். நான் சலார் நேற்று நைட் ஷோ தான் பார்த்தேன். இதில் காசில எனக்குமே ஒரு ஆவரேஜ் ஒரு படம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நிறைய பில்டப்ஸ் வந்து என்னன்னா ஒர்க் ஆகலை. ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்தது, பில்டப்புக்கான எலிவேஷன் கரெக்டாக இருந்தது. பட் மேஜராக அந்த எமோஷன்ன்றது ஒர்க் ஆகலை. நீங்கள் சொல்லுவீங்களா, அந்த மேஜிக் ஒரு வாட்டி தான் கிரியேட் ஆகும், அந்த மேஜிக்கை மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் அது தப்பாயிடும். அது கரெக்டாக ஃபீல் ஆச்சு. கேஜிஎஃப் மாதிரி பண்ணுறன்ற பேரில் அப்படியே கேஜிஎஃப்ல என்னென்ன சீன்ஸ்லாம் இருக்குமோ அதை அப்படியே ரிப்ளிகாவாக பண்ண மாதிரியே இருந்தது. ஆமாம். இந்த சச்சின் படத்தில் வடிவேல் காமெடி வரும்ல, விஜய் போய் சொன்னார்ல, ஆமாம் அதே டைலாக் தானே. சாமி கும்பிட்டீங்களே க்யூட்டாக இருந்துச்சுங்க, முன்னு சாமி கும்பிட்டு அந்த விபூதி எடுத்து வச்சுங்களே க்யூட்டுங்க ஓகே வாருங்க, எப்படி போட்டான் பாடுறா அப்படின்ட்டு அப்படின்னா அவன் அதே மூச்சு நீ வாங்கிட்டு மூச்சு வாங்கிட்டு போறதுல அந்த மாதிரி தான் இருக்கலாம். அதனாடா அதுதான் நீங்க ரொம்ப சொல்லிடவா அவன் இதே மூச்சு கேஜிஎஃப் அதேதான். அது கேஜிஎஃப் டோன்ல அதுதான். அது அப்படியே டெவலப் பண்ணது இந்த படம் இல்ல, நிறைய படம் இப்படிதான் எடுத்துட்டு இருக்கானுங்க. இவங்க என்ன புரிஞ்சுக்கிறானே பேசிக்கா ரத்தம் தெறிக்க ஒரு 100 ரூபாய் அடிச்சு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வச்சா பாத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா ஆடியன்ஸ் தெளிவாயிடுவாங்க ப்ரோ. ஒரு டைமுக்கு அப்புறம் இதுவே அவங்களுக்கு அவுடேட்டட் ஆயிடும் இந்த கான்செப்ட். ரொம்ப நாளாச்சுங்க. அதை எதுக்குங்க பார்க்கணும்? அந்த படம் எவ்வளவு ஒண்ணுச்சுன்னே உங்களுக்கு புரியாம இருக்காங்க. கேஜிஎஃப் ஏன் ஓடுச்சுன்னே தெரியல. கேஜிஎஃப் மாதிரியே படம் எடுத்தா ஓடிடும் அப்படின்னு சொல்லி கப்சாலாம் எடுத்த ஓடினாங்க. கப்சா, அதுக்கப்புறம் ஒரு விக்ரம் த்ரோனான்னு டோட்டல் வேஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் எடுத்ததே வேஸ்ட். விக்ரம் த்ரோனான்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுவும் கேஜிஎஃப் மூலதா இருக்கும், அதுவும் ஓடல. எல்லாருமே கேஜிஎஃப் மாதிரி எடுத்தா ஓடினு நினைச்சு எடுக்கிறாங்க. அது கிடையாது. பீரியட் படம் எடுத்தா ஓடிடும் இருக்கிறது. கேஜி பேய் படம் எடுத்தா ஓடும். பேய் படம் மாதிரி பண்றாங்க ப்ரோ. ஆக்ஷன் படம் எடுத்தா ஓடும். புதுசு பயிலுங்க அந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ்மே அப்படிதான். பட் ஆனால் பிரபாஸ்க்கு ஓகே ப்ரோ. அவரோட ப்ரீவியஸ் 2 படத்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ சலார் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா ப்ரோ, ஒரு 1000 கோடின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டார் பாகுபலியில். ஸோ அதுக்கப்புறம் வந்தனா அதனால வந்தனா கதை கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டாரா? நீங்க பாகுபலி அவர் ப்ராப்ளமே தெரியல. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பாகுபலி அவர் படம் இல்லை, அதான் உங்களுடைய நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் கிடையாது. பாகுபலி வந்து அவர் படமே இல்லை, அது ராஜமௌழி படம். அதுல பிரபாஸ் நடிச்சாரு, அவ்வளவுதான். அதுக்காக பிரபாஸ் நடிச்சாலே 1000 கோடி வந்துடும். அவர் ஒரு பெரிய மாஸ் இல்ல, அவர் நான் அப்படி திங்க் பண்ணிக்கிறாருன்னு சொல்றேன் ப்ரோ. நான் என்னோட சைட்ல சொல்ல அவர் அப்படி மேபி திங்க் பண்ணதுனால நம்ம அடுத்த படம் பண்றோம்னா அது எல்லாமே
ஏன்னா நமக்கு மார்க்கெட் இப்போ ஒரு ஜாஸ்தியா படம் இருக்கும். பாகுபலின்னு அமைஞ்சிருக்கு, அந்த படம் வந்து 1000 கோடி பிசினஸ் கொடுத்துருக்கு, அதை தக்க வச்சதுக்காக அடுத்தடுத்த படம் நடிப்போம் அப்படின்றது அவருடைய அவர் நினைக்கிறது. அது தப்பே கிடையாது, பண்ண முடியாதீங்க, அதுதான் பிரச்சனை. கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ 2 படம் பார்த்தேன் ப்ரோ. நேத்தி ஒன்னு பார்த்தேன், இன்னைக்கு ஒன்னு பார்த்தேன். சலார் பார்த்தேன், டங்கி பார்த்தேன். எப்படி இருக்கு படம் ரெண்டும்? டங்கி ஃபீல் நீங்க குட்டா சொன்ன இருந்துச்சு மாதிரி ப்ரோ. தான் ப்ரோ. உண்மையாவே உங்களுக்கு என்ன நல்லா இது மாதிரி இருந்தது இருந்தா எனக்கு. அதே தான் ஃபீல் ஆச்சு. இந்த நீங்க சொன்னி எனக்கு என்னமோ ஸ்லைட்டா அந்த விஜய் சேதுபதி ஒரு படம் நடிச்சார்ல ப்ரோ, இந்த ரித்திகா சிங் ஆண்டவன் கட்டளை அதே மாதிரி அந்த தான் ப்ரோ. ஃபீல் இருந்தது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடி அந்த இது இருந்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸா ஷாருக் கான் 2 இது பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. சொன்ன மாதிரி மேக்கிங் தான் ப்ரோ எனக்கு இம்பாக்டா இருந்தது. மேக்கிங்கும் ஓகே. பிரபாஸ் நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் அந்த இது நீங்க சொன்ன மைனஸ் இருந்தது ப்ரோ. அந்த நீங்க பேசுனீங்க கொஞ்சம் இது சொன்ன மாதிரி அந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர் மாதிரி இதுல ஹைலைட், அந்த சாங்ஸ் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல சுகன், அவர் சொன்ன மாதிரி அந்த நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த வாங்கின அதே மூச்சு தான் அது மேபி அவர் அதே வேர்ல்டு அந்த இது கிரியேட் பண்றதுனால நம்மளுக்கு அந்த திகட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நேத்தி ஒண்ணு ப்ரோ ஒண்ணே ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சேன். அந்த இது சில பேர் கோச்சுப்பாங்க, நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்குறேன். அந்த உதயநிதி ஒன்று பேசினது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட கமெண்ட் என்ன ப்ரோ? இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது அவங்க ரிப்ளை பண்ணதுக்கு உங்களோட ஏதாவது ஒப்பீனியன்? அதுதான் ப்ரோ, அந்த ஃபண்ட் இதுக்கு மேட்டர் பண்ணும்போது இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா நீங்க தர மாட்டீங்க அப்படின்னு பேசியிருப்பாரு உதயநிதி. அதுக்கு இவங்க கூட மார்னிங் ஒரு பதில் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு. அந்த இது பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு தான் கேட்டேன். பார்த்தேன் ப்ரோ. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலா பெருசாலாம் ஒர்க் ஆகாதுங்க. இல்ல அந்த மாதிரி மாத்தி வந்து தப்பு இல்ல ப்ரோ. ஒரு இதெல்லாம் நான் உனக்கு ட்ரோல் பண்றேன். இப்ப ஒன்று பேசிக்காக உங்களுக்கு சினிமா வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் ஃபேன்ஸ்க்கும் அஜித் ஃபேன்ஸ்க்கு சண்டை இருக்கு. இவங்க ஒன்று அவங்கள விஜய் ஃபேன்ஸை வந்து அஜித் ஃபேன்ஸ் ஓட்டுவாங்க ஏதோ ஒன்று சொல்லி, அவங்க வந்து இவங்களை ஓட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் தேட்டருக்கெல்லாம் கன்வெர்ட் ஆகாது. பயங்கரமாக ஓட்டிட்டாங்கப்பா அவர் அஜித்தை, அதனால இந்த படத்துக்கு வர அப்படி கிடையாது. படம் நல்லா தான் வருவாங்க. இதெல்லாம் சும்மா பேசிட்டு போயிட்டு இருக்கலாம், ஃபேக்ட் இருக்கணும்ல. அவங்க 1 hour ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். 1 hour ப்ரெஸ் மீட்ல எவ்வளவு சொன்னாங்க. நீங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் ரிப்ளை கொடுக்குறீங்க, மீதி பாயிண்ட்டுக்கலாம் இல்ல ப்ரோ. அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா அவங்க அதுவுமே நீங்க சொன்னதுக்கு தான் ரிப்ளை. நீங்க சொன்னதுக்கு தான் ரிப்ளை. அதை மீதி இருக்க பாயிண்ட் எல்லாம் அவங்க பேசியிருக்காங்களே, அதுக்கெல்லாம் எந்த ரிப்ளை? ஒரு ரிப்ளை கிடையாது, ஒரு ஃபேக்ட் கிடையாது. சும்மா இவங்க வந்து இன்னும் இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு, இத்தனைக்கும் அது திருமுருகன் காந்தி போட்ட கமெண்ட்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டில் வேணாம் அதை வந்து பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே ஃபேக் நியூஸ். ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லவே இல்லை அவங்க. எதையுமே தேசிய பேரிடரா அறிவிக்கிறதே கிடையாதுங்க, அப்படி ஒரு ரூலே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை சொன்னான்னு அவர் சொன்னார், பிஜேபி ஆட்சியே பேரிடர் தான். அது திருமுருகன் காந்தி வந்து உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டுக்கு போட்ட கமெண்ட். அது இந்த சோசியல் மீடியாலாம் படிச்சுட்டு போய் தான் ஒப்பிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கே, வாந்தி எடுத்துட்டு. அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க போல இருக்கு. கடைசியாக எண்ட் ரிசல்ட் அப்படிதான் வரும். ஐடி விங்ல இருந்து என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஒன்றும் ஒரு புது அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை போல இருக்கு. அவங்களும் செம்மையா ரிப்ளை கொடுத்தாங்க ப்ரோ. அவங்க அப்பா கிட்ட இருந்தானே நீங்களும் வந்தீங்க, அது அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்களும் செம்மையா ரிப்ளை கொடுத்தாங்க. அதுல அவங்க பாருங்க, அவங்க ஒரு விஷயத்துக்கு அந்த கேள்வி கேட்டது பதில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபேக்ட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபேக்ட் சொன்னாங்க. நீங்க அதுதானே மறுத்து பேசணும். நீங்க பேசினா அதுதானே மறுத்து பேசணும். சும்மா அது இல்லாம அப்படியே உலகிட்டே இருந்தேன், உலகிட்டே தான் இருக்க முடியும். அவங்க அப்பா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாரு பாரு. பப்ளிக்ல ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், அவங்க மினிஸ்டர் இல்லையோ இல்லை, அப்படி பேசியிருக்க கூடாது ப்ரோ பப்ளிக் ஃபாரம்ல. நல்ல பேர் இருக்கா? பள்ளி மீன் ஒரு படம் வந்துருக்கு, பாத்தீங்களா? என்ன படம்? பள்ளி மீன் சொல்லிட்டு மலையாள படம். அது நல்லா இருக்கு ப்ரோ. ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்குதான் பார்த்தேன். படம் நல்லா, ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் இல்லை, நார்மல் ஸ்டோரி லைன். பட் நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காம போச்சு படம்.
ப்ரோ இந்த மோகன்லால் சாரோட படம் எப்படி ப்ரோ இருக்கு நேரு? ஆமா, அந்த அதை பத்தி எதனா அந்த மலை கேள்விப்பட்டீங்க? நேரு தானே. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. நேரு பெரிய நல்ல ஹிட்டுன்னு தான் சொன்னாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் நல்லா தான் போகுது ஓரளவுக்கு. ரொம்ப லிமிட்டடாக தான் போட்டிருக்காங்க. போட்ட இடத்துல நல்லா தான் போகுது அந்த படம். ஓகே ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு லிசனர் போயிடுறேன். இந்த சைட் பின்னு ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, அதோட ஓடிடி எப்போ வரும்னு எதுனா உங்களுக்கு தெரியுமா? ஆயிடுச்சா 4 வாரம் ரிலீஸ் ஆகி? இல்லை ப்ரோ, மோர் தென் 5 வீக்ஸ் ஆயிடுச்சு. 4 வாரத்துக்கு மேலே இருக்குமா? ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது ப்ரோ. சைட் பி வந்து 4 வாரம் கழிச்சு வரணும். பட் அதான் ப்ரோ, லாஸ்ட் வீக்கே அமேசானில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஆனால் வரல. அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏதாவது தெரியுமா? சரி ஓகே ப்ரோ, தெரிஞ்சால் மட்டும் ஒரு ட்வீட் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்ஸ். ப்ரோ டிசம்பர் 29 வருது ப்ரோ. தேங்க்யூ பிரதர். முக்கியா இருக்குன்னாங்களே எல்லாரும். ஆமா ப்ரோ, சைடு ஏ அளவுக்கு இல்ல, பட் ஓகே, நாட் பேட். சைடு ஏ அளவுக்கு இல்ல, சைடு ஏ அளவுக்கு இல்லை ப்ரோ, 50% சைடி அளவுக்கு கிடையாது. இல்லை, சைடி அளவுக்கு இல்லை தான். ஆனால் சைட் பி பிடிச்சிருந்தது எனக்கு. சரி, அது இன்னொரு வாட்டி ஓடிடிலையும் பார்க்கணும்னு ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன். பார்த்தாச்சா? வேறு எதுவும் இல்லை பிரதர். தேட்டரில் பார்த்துட்டேன் ப்ரோ ஆல்ரெடி. ஓ இப்படி. ஆமாம் ப்ரோ. அது கார்த்திக் ப்ரோ, இந்த சலார் கலெக்ஷன் போடுறாங்களே, அது ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி போடுறாங்களே. இல்ல தெலுங்கு ஸ்டேட்லாம் இல்ல சினி ட்ராக்லாம் கரெக்டா எப்பவுமே ட்ராக் பண்ணுவாங்க. தெலுங்கு ஆனா ஸ்டேட்லாம் அவங்களுக்கும் இதுக்குமே 50 கோடி 60 கோடி டிஃபரெண்ட் வருது, அதுல போடுறதுக்கும் இதுல போடுறதுக்கும். அது தெரில ப்ரோ, எக்ஸாக்டா தெரில. தெலுங்கு ஸ்டேட்ல பொறுத்த வரைக்கும் தான். தமிழ்நாட்டுல என்ன போடுறாங்க, அது அவங்க பிரிச்சே போடலையே. லியோ மட்டும் தான் ஒரே படம் பிரிச்சா ஏரியா வைஸ் எல்லாம் போட்டு. இல்ல அதுதான் இவங்க போடல. போட்டாங்க. ஆனா சில இதுல சலார் டே 1 வந்து 171 போட்டிருக்கு. அதான் சொல்றாங்க. அதான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இவங்க போடுறது. இது உண்மையா, நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியல ப்ரோ, அது ஏன்னா நம்ம இதுவுமே சலாருங்கிற பேஜ்ல தானே கார்த்திக் ப்ரோ போடுறாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் அந்த ஹோம்பாலே அதுல போடுறது இல்லைல்ல. அது தெரியல. பட் நம்ம அது தெரியாம பேசக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த ஸ்டேட்ல கிடையாது, அதனால நமக்கு தெரியாது. இல்ல அது எனக்குமே புரியுது. எனக்கு பெரிய கலெக்ஷன் பண்ணும் அதுவும் தெரியும். ஆனா இது ரொம்ப அதிகம் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்க தமிழ்நாடு இதெல்லாம் தனித்தனியாக ஏரியா வைஸா போட்டாங்கன்னா நம்ம இது இல்லை இது இருக்கு அப்படின்னு பேசலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி போட்ட ஒரே படம் லியோ மட்டும்தான். இல்ல அதுதான், இல்ல இது 2 நாள்ல 300 கோடி கிட்ட பண்ணிருக்கா அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரோ 2வது நாள்ல எங்கேயுமே கலெக்ஷனே இல்லை, குறைஞ்சு போச்சு. கார்த்திக் ப்ரோ, ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்குலாம் மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ, கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நேற்று தான் சலார் பார்த்தேன். அவ்வளோலாம் ஒன்றும் ஒர்க் ஆகல ப்ரோ. ரொம்ப தலைவலி வந்துருச்சு பார்க்க. சரியான மொக்க படங்க அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க கமெண்ட் சேஞ்ச் போயிடலாமா அப்படின்ட்டு வந்துட்டோம். செகண்ட் ஹாஃபையும் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் பற்றிக்கு மொத்தத்தை திணிச்சு டப்புன்னு போகுது. என்னடா சொல்றீங்க, என்னடா நடக்குதுங்க, இவ ஏன் சண்டை போடுறான், இவ ஏன்டா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அந்த குழந்தைங்கள கடத்தி இருப்ப காப்பாற்ற வருவான்ட்டு அது ஒரு சீனு. எதுக்கு அது சம்பந்தமே இல்லாம நீ பேசாம அடிச்சுட்டு போயிடுறா, இவனுக்கு பில்டப் கொடுத்து அப்படிதான் இருக்கும். அடிச்சு தொலையாண்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. இவ்வளவு நேரமாடா பில்டப் கொடுப்பீங்க, ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா காப்பாத்துவான் அந்த மாதிரி இவ்வளவு நேரமா பில்டப் வந்து செகண்ட் பார்ட் லீவ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, ஆனா நிறைய ஃபிளாஸ் இருக்கு. டப்பு முடிச்சுக்கிட்டு கேஜிஎஃப் 1 தாத்தாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த போயிட்டு கடை கூட்டு வர மாதிரி இருக்கும் சீனு.
அவ்வளவு சூப்பரா சிம்பிளா இருக்கும் அந்த இருக்கும். சீன்லாம். அது சிம்பிளா சூப்பரா சின்ன இருக்கும். ஸ்கேல் எடுத்துட்டு பெரிய ஸ்கேல் எடுத்துட்டு உள்ள போவான். எதுவுமே பில்டப் இருக்காது. டேய் வாங்கடா நம்ம எல்லாம் போலாம், இது அவ்வளவுதான் அப்படின்னு. ப்ரோ பிரசாந்த் நீல் படம் இப்படியே தான் இருக்குமா, இல்ல கொஞ்சம் வெளிச்சமா ஏதாவது படம் எடுப்பாரா? தெரியல ப்ரோ. அவரோட ஃபர்ஸ்ட் படம் நல்லா வெளிச்சமா தான் இருக்கும், கலர்ஃபுல்லா. ஏன் இல்ல அவருமே எனக்கு பிரசாந்த் தெரிஞ்ச ரொம்ப ஓவர் ரேட்டட் இருக்கேன். கேஜிஎஃப் வந்து ஏதோ ஒரு கேஜிஎஃப் ஒன்னுடைய ஹிட் ஆனோன்னு அதை பிடிச்சிட்டு பண்ணிட்டாரு. ரொம்ப ஓவர் ரேட்டட். கதைக்கெல்லாம் வந்து பணத்தில் கொடுக்காம சும்மா இந்த மாஸ் மூமெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ராக்கி பையன் ஒரு கேரக்டர் வந்து கிளிக் ப்ரோ ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கே உண்மையாவே தெரியும். ஒண்ணுதான் ப்ரோ சூப்பரா இருந்தது என்ன கேட்டா, பில்டப் கரெக்டா வச்சு சூப்பரா இருந்தது. டூவோட கேட்டா ஒண்ணுதான் சூப்பரா இருக்கும் கதையாவே. இது ரொம்ப திகட்டுது ப்ரோ. என்னமோ ஃபுல்லாவே இருட்டாவே அதே இதுலயே பாக்குற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் அடுத்த படம் ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் பிரைட்டா எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். இல்லை அப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. கலர் டோனோ இல்லை மேக்கிங்கோ இதான் ஒரு பிரச்சனையா இருக்காது படத்தில். கதையாவே இந்த படத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஆமா ஆமா, அது ஒண்ணுமே இல்லை. பட் சொல்றேன், தொடர்ந்து ஒரு மாதிரி இருட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க சலார் படத்துல வெளிச்சமே பார்த்துக்க மாட்டீங்க நீங்க. ரொம்ப இருட்டாவே போகுது. பிரசாந்த் ரிவியூல சொன்ன மாதிரி காமிக்கிற சிட்டியெல்லாம் லண்டனை காமிச்சிட்டு அழுக்கு கூட தான் காமிக்கிறாங்க திருப்பி திருப்பி. அதேதான். அது அப்பட்டமா தெரியுது லண்டன். ஏதோ இந்தியால இருக்கிறவங்களா லண்டனே பார்த்தது இல்லாத மாதிரி. ப்ரோ அந்த பள்ளிமி படம் மிஸ் பண்ணாதீங்க ப்ரோ. உண்மையாவே நல்ல படம் ப்ரோ. பாருங்க, பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பார்க்குறேன் ப்ரோ. மழை வந்தாலும் தமிழ் டப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. நல்ல படம் உங்களுக்கு. ஹாட் ஸ்டார்ல மட்டும் தமிழ் டப்பிங் பார்க்காதீங்க ப்ரோ, கன்றாவே இருக்குது. அது இப்போ அந்த ஆடு போடுறான் ப்ரோ, அதுதான் ப்ரோ ரொம்பவே காண்டாது. காசு கட்டி பார்த்தாலும் ஆடு போட்டு விருப்பத்துறாங்க. நான் ப்ரீமியம் தான் யூஸ் பண்றேன், ஆடு வருது இல்லை. வீட்டு எதுக்கு ஆடு வருது. ஏன்னா டெக்னிக் வீட்டுல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வீட்டெல்லாம் சீரியல் எடுத்து போகுது. காலைல 8 மணிக்குள்ள எல்லா சீரியலும் பார்த்துருவாங்க. அது ரீசார்ஜ் பண்ணலன்னா திட்டுவாங்க. ஏன் அது ரீசார்ஜ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு. வேற எதுவும் படம் பார்த்தீங்களா ப்ரோ இந்த வாரம்? இந்த மாதிரி இந்த பார்க்கல. சபாநாயகன் பார்த்தேன், அது ஜாலியாக இருந்துச்சு படம். அது வேணா பாருங்க, போர் அடிக்குதுன்னா சபாநாயகன் பாருங்க, அது ஜாலியாக தான் இருக்கும். இப்போ அந்த வீரப்பன் சீரிஸ் எப்போ ப்ரோ வருது செகண்ட் இப்போ இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகும். ஓகே ஓகே. அவ்வளோ லேட் ஆகுமா? கொஞ்சம் சூட்டோட விட்டா இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். சரி ஓகே. சபாநாயகன் ஓடிடில தான் ப்ரோ பார்க்கணும். அப்புறம் சபாநாயகன் ஜாலியாக இருக்கும், பார்க்கலாம். ப்ரோ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் டாப் 10 போடுறாங்களே, உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? எல்லாரும் பார்க்குறீங்களே, என்ன பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு வருவோம். பொங்கலில் வந்து வாரிசு துணிவான அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சா? வந்துச்சு ப்ரோ. வாரிசு தான் நிறைய இடத்துல இங்க வாரிசு வந்து இப்போ 1ல இருக்கு, லியோ 2. இந்த ஏர் நிறைய தேட்டர்ல டாப் 1 வாரிசு ஆமா இருக்கு. ப்ரோ, நிறைய இதுல டிசை சென்டர்ஸ்ல எல்லாம் வாரிசு நம்பர் 1, லியோ 3 இல்லனா 2 அப்படி. மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் 2 ஜெயிலர் 3 லியோ அப்படி மாறி மாறி. பட் வாரிசு நிறைய இடத்துல இதுல 1 இருக்கு ப்ரோ. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆன்லைன்ல தான் கதறிட்டு இருக்கோம் குடும்ப படம் அப்படி இப்படின்னு. கலெக்ஷனா அது நல்லா ஆமா போயிருக்கு. ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட். இல்லை, அது என்ன காரணம்னா வந்து வாரிசுக்கு வந்து கொஞ்சம் லிமிடெட் தேட்டர்ஸ். லியோக்கு அப்படி கிடையாது. லியோ வந்து வைட் ரிலீஸ் ஆச்சு நிறைய இடங்கள்ல. ஸோ இப்போ சின்ன ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தேட்டர் இருக்குன்னா, 2 தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டரில் துணிவு, ஒரு தேட்டரில் வாரிசு போட்டிருப்பாங்க. இப்போ வாரிசு போட்ட தேட்டரு இல்லை 2 துணிவு போட்ட தேட்டர், அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். பட் இதை பொறுத்தவரைக்கும், லியோவை பொறுத்தவரைக்கும் எல்லா தேட்டர்லையுமே லியோ போட்டதுனால கலெக்ஷன் கொஞ்சம் டிவைட் ஆகும். ஓவரால் கலெக்ஷன்
ரிலீஸ் ஆகும். நிறைய இதுல துணிவுல தேர்ட் நானே கூட அவர்கிட்ட சொன்னேன், சரி சரி சார், நம்ம ஒரு நாள் தள்ளி வந்தா என்ன சார் வரலாமே அப்படின்னா, ஐயோ கார்த்தி என்ன அப்படிலாம் பண்ண முடியாது கார்த்தி, ஒரே நாளில் தான் பண்ணுவோம், கிளாஷ்னா ஒரே நாள் தான் வரணும், வந்தால் தானே நல்லா இருக்கும். நம்ம ஒரு நாள் தள்ளி வந்து இது விஜய் சாரோடைய கலெக்ஷன் ஏதாவது கம்மியாயிடுச்சுன்னா அது நம்ம படம் இல்லையா, நம்ம விடக்கூடாது அப்படின்னாரு. எல்லாம் ஒரு சொன்னது தான். அந்த சேம் டே ஒரே நாள். ஏன்னா வாரிசு ட்ரெய்லர் வந்தது அன்னைக்கு தான் துணிவு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரிலீஸ் டேட்டை. ட்ரெய்லரில் வந்து ஜனவரி 12ன்னு சொல்லி எண்டில் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி அந்த ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, வாரிசு ட்ரெய்லரு. அப்போ வந்து அவங்க துணிவு வந்து இவங்க 12ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 11 அவங்க அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லி வெயிட்டிங்ல இருந்தாங்க. அப்போ அவசரமா 3 மணிக்கு கொண்டு போய் கொடுத்த அவுட்டை மாற்றி கம்மிங் சூன்னு மாற்றி ரீஎடிட் பண்ணாங்க ட்ரெய்லரையே. அந்த 3 மணிக்கு ட்ரெய்லர் அவுட் கொடுத்தாங்க, 6 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ்னா 5 மணிக்கு 6 மணிக்கு ரிலீஸு ட்ரெய்லரு. ஸோ 3 மணிக்கு கொடுத்த அவுட்டை போய் திரும்ப எடிட் பண்ணி அந்த ஜனவரி 12 முதல்ன்றதை எடுத்துட்டு கம்மிங் சூன்னு போட்டுட்டு அந்த ட்ரெய்லர் வந்து லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணாங்க. கம்மிங் சூன்னு மாற்றி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு போனிக்கு போட்டு ட்வீட் போட்டார், ஜனவரி 11 துணிவுன்னு போட்டு இவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஃபேமிலிலாம் வச்சு ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்க பண்ணதான். அது வந்து ஜெகதீஷும் லிச்சரும் இது பண்ணதான். லாஸ்ட் இயர் இந்த டைம் எல்லாம் ஸ்பேஸ்ல ஆமா ஒரே ப்ரோ, லாஸ்ட் டைம் இந்த இயர் ஃபைட். ஸ்பேஸ்ல அப்படியே ஓடிட்டே இதே இருந்தது. டைம் இதே கால் குத்தி கேட்க முடியாது, இஷ்டத்துக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. இப்ப அமைதியா இருக்கு. கரெக்ட். நிறைய தேட்டர்ஸ்ல துணிவு 8th 7th பிளேஸ் அப்படிதான் இருக்கு. லியோ 3rd இந்த மாதிரி வருது. இல்லை இந்த வருஷம் உண்மையிலே ஒரு சூப்பரான இயர் தாங்க விஜய் ஃபேன்ஸுக்கும் விஜய்க்கும் சரி. ஏன்னா இப்போ வாரிசு துணிவு 2 படமே, வாரிசு லியோ 2 படமே, வாரிசு வந்து ஒருவேளை லோகேஷ் ராஜ் படமாக ஒரு படம் வந்து பொங்கலுக்கு ஹிட் ஆகியிருந்தா கூட உங்களுக்கு இந்த பேர் இருந்திருக்காது. ஒரு வம்சி அப்படின்னு ஒரு டைரக்டர், தெலுங்கு டைரக்டர், ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, இந்த படம்லாம் இங்கே இதெல்லாம் ஓடாது, ஈஸியாக அடிச்சிடலாம் ஆக்சுவலாக உங்களுடைய மூடியது தான், ஈஸியாக அதை அடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் அந்த படத்தை ரிலீஸாக பிளான் பண்ணாங்க. அதில் ஜெயிச்சது தான் பெரிய சர்ப்ரைஸு. ஸோ அது ஜெயிச்சது முழுக்க காரணம் விஜய் தான். அதுக்குள்ளே எதுவுமே சொல்ல முடியாது. அனிருத் கிடையாது, பெரிய டைரக்டர் கிடையாது, ஒரு ஆக்ஷன் படம் இல்லை, ஃபேமிலி ஸ்டோரி, இதை வச்சு ஜெயிச்சது தான். சொல்லுவோம் விஜய் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிட முடியும், விஜய்க்கான ஹீரோக்கான. லியோக்குமே அப்படிதான். லியோக்கும் இவ்வளோ மிக்சர் ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் கூட லியோட கலெக்ஷன் இப்போ ஜெயிலிருக்கா ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தானே, ஃபுல்லாக எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். லியோவை பாசிட்டிவாக சொன்னது ரொம்ப கம்மி. விஜய் ஃபேன்ஸ் படம் தான் சொன்னாங்க, ஊரே கழுவி தான் ஊற்றுனுச்சு எல்லாரும் லியோவை. அப்படி ஊற்றியுமே லியோ வந்து ஆனது வந்து 2மே விஜய்க்காக தான். வாரிசும் சரி லியோவும் சரி, அது விஜய்க்காக தான். அந்த இடத்துல விஜய் ஹீரோவா விஜய் நிற்கிறாருல. சாதாரணமாக அந்த படம் வந்து ஓடிச்சுன்னு சொன்னாங்க, லோகேஷோட படம், லோகேஷ் எல்சி இதெல்லாம் இருந்தது தான் ஓடிடுச்சு, இல்லைன்னா ஓடி இருக்குமா அப்படிம்பாங்க. பட் நெகட்டிவ் ரிவ்யூ வந்த படமே ஓடி இருக்கு அப்படின்னா அது விஜயோட ஸ்டார் தான். எங்களுக்கு ஒரு 2012 மாதிரி நினைக்கிறேன் ப்ரோ. அதை நண்பர் துப்பாக்கி அதே மாதிரி இந்த ஒரு இயர் நண்பர் துப்பாக்கி 2க்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு அப்போ. ஆமா இல்ல அந்த மாதிரி ஒரு இயர் ப்ரோ நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட்ல ஒன்று கரெக்டா இருக்கு ப்ரோ. இவருக்கு வந்து என்னதான் மிக்சட் ரிவ்யூ இருந்தாலும் அந்த பிராண்டுங்கிற பேர்ல வந்து இவருக்கு வந்து கலெக்ஷன் அடிக்குதுல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு படம் இவருக்கு வந்து அந்த துப்பாக்கி மாதிரி ஒரு கத்தி மாதிரி ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இது இன்னும் டபுள் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல ப்ரோ. நெகட்டிவுக்கே இப்போ பீஸ்ட்ல இருந்து எல்லாருமே இவ்வளோ மிக்சட் நெகட்டிவ் சொல்லியும் இவருக்கு வந்து இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் பிராண்டு இதெல்லாம் இருக்குன்னா அப்போ ஒரு ஃபுல் பாசிட்டிவா மட்டும் ஒரு படம் மட்டும் இவருக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா வந்து டபுள் மடங்கு ஆகும்ல ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக ஆகும், வெயிட்டிங் பார்ப்போம். இப்போ துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தோட கலெக்ஷன் என்ன ஆகும்னு தெரியாது. அந்த மாதிரி ப்ரோ இப்போ துப்பாக்கி வந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ப்ரோ கொடுப்பாங்க. இல்லை பொதுவாக நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது வேற,
இப்போ இல்ல ஃபேன்ஸ் ப்ரோ, பேசுறது இல்ல தானே. இல்ல, இப்ப நீங்க மற்ற எடுத்து இவங்களே பாருங்களேன். இப்போ லியோவுக்கு வந்து செகண்ட் ஆஃப் சரியில்லை நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, ஓகேங்களா? ஆனா இதுவே ஹிட்டான படங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க, அதுலயும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பிரச்சனைகள் இருக்கும், ரைட்டிங்ஸ் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். இல்லை இல்லை அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்லை 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 அப்படி கிடையாது. லியோட குறைகள் வந்து கொஞ்சம் மாற்றிருக்க முடியுமானா முடியும். ஒருவேளை லியோ செகண்ட் ஹாஃபுமே நல்லா இருந்தது என்ன இருக்கு வச்சுப்பாரு. அதுதான் சொல்றேன். அது மாதிரி ஒரு படம் அமைச்சா இன்னுமே விஜயோட பொட்டன்ஷியல் ஃபுல்லா பார்க்கல. அதான் யாருமே அவருக்கு இப்போ வந்து ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு படம் அதெல்லாம் அமைஞ்சா இப்போ என்ன கலெக்ஷன் போகும், எப்படி போய் நிற்கும் அப்படின்றது தெரியல, இது வரைக்கும் தெரியல, பார்ப்போம். ஸோ ஆனால் இதில் வந்து லியோவில் வந்து ப்ராப்பர் ரிலீஸ் டேட்லேருந்து ப்ராப்பர் ரிலீஸு, வேர்ல்டு வைட் ரிலீஸு எல்லா இடத்துலையுமே சூப்பராக ரிலீஸ், அதெல்லாம் பக்காவாக பண்ணாங்க. ஐமேக்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் செகண்ட் ஹாஃப் வந்து நெகட்டிவ் மிக்சர் ரிவ்யூஸ் வந்தது கொஞ்சம் இடிக்குது. பட் அதுவுமே வராமல் இருந்திருந்தா என்ன இருக்கும், செகண்ட் ஹாஃபுமே பாசிட்டிவாக இருந்தால் இன்னைக்கு இப்போ இருக்கிற கலெக்ஷனோட இன்னொரு 10% 20% அதிகமாக கலெக்ஷன் ஆகிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குல்ல. ப்ரோ அந்த அதான் மாதிரி ப்ரோ ஒரு சொல்ல படம் வர்றேன். வரணும். விஜய் படங்களுக்கு மட்டுமே ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரிவ்யூஸ் தர்றாங்க. அதே வந்து எல்லா படங்களுக்கும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் சொல்ல வர்றேன். செகண்ட் ஹாஃப் சரியில்லை அதெல்லாம் யாரும் குறை சொல்லல, ஓகே செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னா சரியில்லை தான். ஆனால் வந்து இவங்க சொல்கிற மற்ற படத்துக்களுக்கும் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா அதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும், அதுவும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. இல்லை துப்பாக்கியெல்லாம் நீங்கள் அப்படி கொடுக்க முடியாதுல்ல, நெகட்டிவ் ரிவ்யூ எப்படி கொடுப்பீங்க துப்பாக்கி? ப்ரோ அதையும் சொல்லுவாங்க ப்ரோ, லவ் சீன்ஸ் வந்து கிரிஞ்சாக இருந்துச்சு, லவ் சீன்ஸ் வந்து செட் ஆகலை, படம் ஒரு வாக்கில் போயிட்டுருக்கு, லவ் சீன் ஒரு வாக்கில் போயிட்டுருக்குன்னுலாம் சொல்லுவாங்க ப்ரோ. அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் முடியாது. அப்படி ஒரு படம் வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மெர்சல் இருந்துச்சுல்ல, மெர்சல் வந்து அந்த டைமில் வந்து நிறைய பாசிட்டிவ் தான். மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க, காப்பி அது வந்து அபூர்வ சகல் மாதிரி இருக்கு, மூன்றமா இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி அந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரிவ்யூ கூட ப்ளூ சட்டை மாறன்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க அந்த படத்துக்கு, மெர்சலுக்கு. அதுதான் விஜயோட, அதுதான் நல்லாதான் அதாங்க, அதுதானே விஜயோட அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கலெக்ஷனு மெர்சல் தானே. 200 கோடிலாம் தாண்டியான படம் தானே. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பாசிட்டிவ் படம் வந்தால் இன்னைக்கு இருக்கிற விஜயோட ரீச்சுக்கு இன்னைக்கு வந்தால் என்ன ஆகும்ன்றது பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி லியோவே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு 800 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இல்லை அது தெரியல, அந்த தெரியும். பட் ரிவ்யூவர்ஸ்க்குமே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, ஓகே, மற்ற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும்ல. ஜெயிலரில் எடுத்து பாருங்க, செகண்ட் ஹாஃபில் பிரச்சனை இருக்குது. மற்ற வேற என்ன படம் எடுத்தா, துணிவு எடுத்துக்கோங்க, துணிவு வாரிசு வர்றப்போ துணிவுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஹெவியாக வந்துச்சு. துணிவு கிளைமேக்ஸ் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் என்னன்னே சொல்ல தெரியாது, அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றியெல்லாம் யாருமே எதுவுமே பேசல, அதெல்லாம் ஒரு குறைன்னு யாருமே பேசல. நான் அடுத்த படம் கம்பேரிசனுக்கே போகல, விஜய் படமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா என்ன சொல்றேன். கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, துணிவுக்குமே இருந்துச்சுங்க, ப்ளூ சட்டை மாடலாம் துணிவுக்குலாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாரு, பாசிட்டிவாக கொடுத்துருந்தாருங்க ப்ரோ. அவரு ஓகே ப்ரோ, அவர் படம் மோஸ்ட்லி வந்து எல்லா படமே கிரிட்டிசைஸ் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாரு. பட் நான் காமனாக சொல்கிறேன், அவ்வளோ ரொம்ப நெகட்டிவிட்டி வந்து வரல துணிவுக்கு, ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டி வரல. வாரிசுக்கும் வரலையே. பட் கம்பேர் டு துணிவு, வாரிசோட துணிவு நல்லா இருக்கு அப்படின்னு தான் ஒரு டாக்ஸே வந்து எல்லா பக்கமும் போச்சு. எவ்வளவு தேட்டர்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாரும் போட்டாங்களா? நான் பார்க்கல நிறைய, ரோனிலே அதெல்லாம் இன்னும் வெற்றி வரல ப்ரோ, வெற்றி மட்டும் வரல, மற்றபடி ஓவரால் கொஞ்சம் வந்துருக்கு. கார்த்தி ப்ரோ சலார் பார்த்தோம் ப்ரோ, எப்படி இருந்தது சலார்? ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. ஆனால் எல்லாரும் செகண்ட் ஹாஃப் வந்து லேகுனாங்க, பட் செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு என்னமோ படமே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப்ல தான் செகண்ட் ஹாஃப்ல தான் கதையே இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையே இருக்காது. ஒண்ணுமே அதுதாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப பில்டப். அது அவங்க அம்மா சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டுக்குள்ள இவர் போய் அடிக்கிறதுக்குள்ள எல்லாம் கண் கலங்கி தியேட்டர் விட்டு ஓடிடலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ ஸ்டோரியே வந்துச்சு. ஒரு அந்த கார் சீன்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்க பர்த்டே சவுண்டுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க தியேட்டர்ல. இல்ல ஒரு சீன்ல இவரு பர்த்டே கத்திய கையில எடுத்த உடனே அவங்க அம்மா ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒண்ணு ஏங்க பண்ணுவாங்க பாருங்க. ஏங்க நான் வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் லேட்டா தான் போனேன். நான் அடிச்சு புடிச்சு போய் உட்கார்றேன். அப்ப வந்து இவர் கரண்ட் கம்பி கையில பிடிச்சி ஷாக் அடிச்சு விழுகிற சீன் வந்துச்சு. சீட்ல உட்காந்துட்டு பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டேலாக்கு, அடுத்த டைம் அவன் மூக்குத்தியில கை வச்சுன்னா கரண்ட் கம்பியை பிடிக்க மாட்டேன், கரண்ட் கம்பத்தையே பிடிப்பேன்ட்டு. எனக்கு அப்பவே அப்போ அப்பவே எனக்கு என்னடா வந்து உட்கார்ந்தது ஃபர்ஸ்ட் டேலாக்கே இப்படி இருக்கே அப்படின்னு லைட்டா தோணுச்சு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ஓகே, ஏதோ கதையாச்சு இருந்துச்சேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ, படத்துல வந்து ஏதோ பயங்கரமா 4 கண்ட்ரி ஆர்மி கொண்டு வர்றாங்க. மோஸ்ட் ஏதோ என்னது பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இருக்க கண்ட்ரி, அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இருக்க கண்ட்ரிங்கிறாங்க. இவர் என்னடானா கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட்டிருக்காரு. அதெல்லாம் படம் பார்க்குறப்ப அதை மட்டும் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆமாம், அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. பட் அதுவுமே ஏதோ இன்டெலிஜென்ட்டாக காட்டியிருந்தா பரவாயில்ல, அதுவும் இருக்காது. சும்மா வர 4 பேர்த்த வெட்டுவார். வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா இவனா மிஷின் கன் வச்சிருக்கவங்களாம் பயந்து ஓடிடுவாங்க, கத்தி வச்சிருக்கவங்க. ஓ ஏன் சுற்றி 20 பேர் நிற்கிறீங்க, மிஷின் கன் வச்சிருக்கீங்க, என்னையா பயந்து ஓடுறீங்க? இந்த கட்சி வச்சு கை வெட்டினோன்னா கைய கட்டி வச்சிருவாரு. அசால்ட்டா இப்படி மாதிரி கை விலகம் பிஞ்சிரும். அதான் இவனுங்க வந்து நடுங்கி மிஷின் கன் நடுங்கிட்டு ஓடிடுவானுங்க மிஷின் கன் வச்சுக்கிட்டு. எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் கண்ணு கிட்டவனுங்களா, அந்த கண்ணிலேயே தூக்குப்படுத்தும். ப்ரோ இதுல என்னன்னா சுத்திய வந்து ஒரு 50 பேர் கன் வச்சுட்டு நிப்பாங்க. அவர் கைய வெட்டினதுமே ஷூட்டுன்றாரு. இவன் பொறுமையா கத்திய சுட்டி தலையாட்டுற வரைக்கும் அவனை சுடாமையா வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க ப்ரோ. ஒருத்தன் சுட்டுருந்தா கூட செத்துருப்பாரு. டன்கிலையுமே இந்த பிரச்சனை தாங்க. டன்கிலையுமே இங்க இருந்து அவங்க லண்டன் போறாங்க அப்படின்றத ரொம்ப லாஜிக்கே இல்லாம ஏதோ தண்ணிக்குள்ளலாம் வந்து போறாங்கன்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிக்குள்ள போனாங்கன்றதுலாம் ரொம்ப அபத்தமா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் படமே எப்படி போச்சுன்னு புரியலைங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து 3 பாஸ்போர்ட் ஃபேக் பண்ணி அந்த துபாய் போலீஸ் ஏமாத்தி, அதெல்லாம் ரொம்ப அதுவும் கிரிஞ்சுதான். கடைசியா பேசிட்டே இருக்கும் ஹீரோயின் டக்குன்னு சுத்து போயிடும் தலை தொங்கப்பட்டு. சிவாஜி காலத்து சீன்ல இருக்குன்னா பேசிட்டே இருக்க அப்படியே ஹீரோயின் செத்து போயிரு. என்னம்மா தூங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் செத்து போச்சியா தூங்கி நல்லா பேசிட்டு இருந்த ஹீரோயின் திடீர்னு தலையை தொங்க போட்டுருச்சு, பார்த்தா செத்துடுச்சுட்டாங்க. எந்த காலத்து சீன்றது? ஹார்ட் அட்டாக் வந்தா கூட நெஞ்சு கிஞ்சு புடிச்சுக்கிட்டு கீழே கீழே வந்து கத்தி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தாங்க சாவாங்க. அத மாதவனும் ஜோதிகா இருக்க படத்துல மணிவண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது செத்து போயிடுவாருல்ல. அதான் எந்த காலத்து சீனு பாருங்க இப்படி வச்சிருக்காங்க. ப்ரோ சலார் 2 வருமா ப்ரோ? சலார் 2 கண்டிப்பா வரும் ப்ரோ, வந்தே ஆகும் ப்ரோ. ஆனா KGF 1 வந்து நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி தான் ப்ரோ, ரொம்ப ஓவர் பில்டப் நெகட்டிவ் கொஞ்சம் வந்துச்சு. ஆனா பார்ட் 2 வந்து பயங்கரமா ஓடுச்சு. மேபி சலாருக்கு அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? சலார் 1-ஓட 2 வந்து பயங்கரமா ஹிட் ஆக தெரியல. இதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணோம், ட்ரைலர்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது கிரியேட் பண்ணோம் ப்ரோ. அவர் மூஞ்சில ரியாக்ஷனே இல்லை ப்ரோ. மகேஷ் பாபு ஆவி பூந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாருங்க. ஒரு ரியாக்ஷனுமே இல்லைங்க அவர் மூஞ்சில. இதுக்கு முன்னாடி எந்த படத்துலனாலும் நடிச்சு பார்த்துட்டீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி அது தெரியலைங்க. இதுக்கு முன்னாடி பாகுபலில எல்லாம் கூட நல்லா தாங்க நடிச்சிருப்பாரு. இதுல ஒண்ணுமே இல்லைங்க. அவர் மூஞ்சியே ஏதோ ஒண்ணுமே ரியாக்ஷனே காமிக்காம நடிச்சிட்டு இருக்காரு. படத்துல டைலாகே கம்மி ப்ரோ அவருக்கு. ஹலோ கார்த்திக் ப்ரோ, இது சலர் தமிழ் டப்பிங் மட்டும்தான் அப்படி இருக்கு ப்ரோ.
தெலுங்குல நேத்து பார்த்தேன். தெலுங்குல டப்பிங் பிரபாஸ் நல்லா தான் fan இருக்கு. நீங்க? பிரபாஸ் ஃபேன் கிடையாது, யஷ் ஃபேன் தான். ஆனாலும் நான் பிரசாந்த் டயர்ட் ஃபேன் தான். தெலுங்கு நல்லா இருக்கா? தெலுங்கு டப்பிங்ல தெலுங்குல நல்லா இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் போய் பார்த்தேன். சத்தியமா பிடிக்கல. என் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொன்னேன், இல்ல கொஞ்சம் டப்பிங் சரியில்லை, ரொம்ப பில்டப் இருக்கு அப்படி சொன்னேன். பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப போர் ஆயிடுச்சு. அதே நேத்து போன தெலுங்குல பார்த்தேன், தெலுங்குல சூப்பரா தான் இருக்கு. அவ்வளோ ஒரு அம்மா பேசுறது ஓவர் ஒன்றும் அப்படி கிடையாது. அந்த ஒரு டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்ததால சூப்பரா இருக்கு. தமிழ் டப்பிங் தான் கொஞ்சம் டப்பிங் பண்ணாம அதை செஞ்சு விட்டான். ஆமா ஆமா டப்பிங் தான். கொஞ்சம் பார்த்து கேளுங்க ப்ரோ. ப்ரோ டப்பிங்கிறத விட படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே ஆமா ஒரு கேட்சியாவே இல்லைங்க. அவரு பிரசாந்த் நீல் படத்துனா வந்து என்ன ஆக்ஷன் நல்லா இருக்கும், நல்லா மாசா வந்து காமிப்பாங்க, ஆக்ஷன் நல்லா இருக்கும். இது என்னடா அடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டு 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 அவ்வளவுதான் பறக்குறாரு. ஆமா ப்ரோ, ரெண்டு பல்ட்டி எல்லாம் அடிக்கிறாருங்க அதெல்லாம். ஆமா ப்ரோ, எல்லாம் யஷ் மாதிரி கிடையாது இல்ல. யஷ்னா நல்லா பண்ணுவாரு. நேத்து யாரோ பேசிட்டு இருந்தாரு, பிரசாந்த் ப்ரோ கிட்ட சண்டை போட்டு இருந்தாரு. அப்படி கிடையாது அவரு. என்னங்க அவர் சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டீங்க? ஆமா பிரசாந்த் ப்ரோ அப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு யஷ் ப்ரோக்கு. யாரோ ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. ஐயோ ப்ரோ நேத்து ஸ்பேஸ் கொடுக்கல. அல்ல இல்ல உண்மையை சொல்ல போனா கேஜிஎஃப்ல யஷ்க்கு என்னங்க ஆக்ஷன் சீன் இருந்துச்சு? அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தாங்க நல்லா இருந்துச்சு. என்ன ஆக்ஷன் சீன் இருந்துச்சு? கேஜிஎஃப் 2ல வந்து ஒரு கேஜிஎஃப் 1லயா 2லயான்னு தெரியல, மலையில சண்டை போற மாதிரி காமிப்பாங்க. அது ஒரு பெரிய ஆக்ஷன் சீன் இருக்கும். அது நல்லாதான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நீங்க சொல்லலாம் ப்ரோ. அவரோட ஆக்ஷன் சீன்ஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்னாலதான் அந்த படம் வந்து நல்லா ஓடுச்சு. அதுதான். ஆமா, அதனாலதானே 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு ப்ரோ. ஆக்ஷன் சீன்ஸ் நீங்க சொன்னீங்க இப்போ எல்லாம் மொத்தம் சூப்பர் இருக்கு ப்ரோ. நீங்க சலரா கேஜிஎஃப் சொல்றீங்க? நான் கேஜிஎஃப்ல யஷை பத்தி பேசிட்டீங்களா, அதை சொல்றேன். யஷே வந்து பெருசா ஆக்ஷன் சீன்ஸ் இருக்காதுங்க. அவருக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவர் பண்றது அதெல்லாமே தான் நல்லா இருக்கும். ஆமா, அதெல்லாம் பாக்குறப்ப வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஆனா வந்து சலார்ல வந்து எதுவுமே அப்படி இல்ல. அவர் ரியாக்ஷனும் இல்ல. அட்லீஸ்ட் ஆக்ஷனாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா ஆக்ஷனுமே ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து அவங்க அம்மா சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டு போறாரு, இவர் அடிச்சு அப்படியே தம்சம் பண்ணுவாருன்னு பார்த்தா ஏதோ போய் பொறுமையா வந்து தம் பத்த வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. விட்டா ஒரு டீ குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு போல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, அதனாலதான் யஷ் இருந்தது என்னன்னா இன்வால்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டோரிக்குள்ள. ஃபைட் எப்படி பண்ணணும், ஓவர் ஆக்ஷன் ஆயிருக்கா, அதெல்லாம் பார்த்து பண்ணுவாரு. இந்த படத்துல அது மிஸ் ஆயிடுச்சு. பிரசன்னில சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, யஷ் இந்த ஸ்டோரிக்குள்ள ரொம்ப இன்வால்மெண்ட் ஆயிருப்பாரு அப்படி சொல்லியிருந்தாரு. ஆனா பிரபாஸ் அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 3 மூவிஸ் பிரபாஸோட அவ்வளவு ஹிட் கிடையாது. இது கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இதுக்கு முன்னாடி இது ராதேஷம், இது ஆதிபுருஷ் எல்லாம் சும்மா ரொம்ப மொக்கதான் இருந்துச்சு. ஆனா பிரசாந்த் நீல் மேக்கிங் அவனா நல்லா எடுக்கிறாருங்க. ஆமா, பிரசாந்த் நீல் எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் டிசிக்கே டஃப் கொடுப்பாரு போல. அவ்வளவு இருட்டா இருந்தது தியேட்டர்ல. அல்ல ப்ரோ, வரைக்கும் இருட்டு தான். இந்த மூவி நானு ரிவ்யூ பார்க்க முன்னாடி 2 ஷோ புக் பண்ணியிருந்தேன். தமிழ் தெலுங்கு 2 ஷோ பேக் டு பேக் புக் பண்ணியிருந்தேன். இந்த தமிழ் பார்த்து விட ஐயோ இது அடுத்த எப்படி போறதுன்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு மொக்கையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ஆனா தெலுங்குல பார்க்கும்போது ஓகே எல்லாம் கிளியரா இருந்துச்சு. பட் ஓவர் ஆக்டிங் ரொம்ப இருந்துச்சு. அதுல டைலாக் ஸ்லோ மோஷன் ரொம்ப தான் இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிரசாந்த் நீல் இப்படி பண்ணுவாரு. தெரியல என்ன ஆயிடுச்சுன்னு. நல்லா டைரக்டர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி உக்ரம் நல்லா பண்ணிருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. அது உக்ரமோட மொத்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ப்ரோ படம் பார்த்தவங்க யாரா சொல்லுங்க, அந்த ஸ்ருதிகாஷன் வந்து எதுக்கு துரத்துறாங்க, அவங்க அப்பா வந்து எதுக்கு வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க, அததான் ஒரு கோர் ஆஃப் தி மூவி. அதுதான் சலார்.
அதுதான் ஏன் ப்ரோ ப்ரோ ஐயப்பன் ப்ரோ படம் ஓப்பனிங் சீனே அதுக்கு ஸ்ருதிஹாசனை காப்பாடுறதுக்கு தான் இவர் வர்றாரு. ப்ரோ எல்லாம் அந்த படத்துல அதான் ப்ரோ காட்சி ஏங்க கதை சலாசத்துல தான் ப்ரோ அது வரும். அப்ப என்னங்க ஒண்ணுமே அப்புறம் எதுக்குங்க ஒன் பார்க்க வர்றது? ஒண்ணுமே காமிக்கலீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்னும் காமிக்கல. ஆனா செகண்ட் பார்ட்ல ஸ்டோரி இதுல வருது. இந்த ஸ்லோ மோஷன் சீன்ஸை கம்மி பண்ணிட்டு பில்டப் சீனை கம்மி பண்ணிட்டு ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணி படம் எடுத்திருந்தாவே கொஞ்சம் உருப்படியா இருந்திருக்கும் போலங்க. நேத்து இதுதான் ரெண்டு ப்ரோ பார்ட் சண்டே. இல்லாம ஒரே பார்ட்டா வந்திருக்கும். நேத்து இதுதான் இது ப்ரோ பிரச்சனையாச்சு. எதுக்கு பிரசாந்த் ப்ரோக்கும் அவருக்கும் நீங்க சொல்றதுதான் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏங்க ஒண்ணுமே இல்ல. அதுதாங்க உண்மை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவுமே எல்லாரும் என்னன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் லேகுன்னாங்க. நான் போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு எப்படா முடியும்னு ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கதையே ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் இல்ல ஒரு ப்ரோ அதான் ஸ்டோரியாச்சும் போயிட்டு இருக்கு. டப்பிங்ல தான் சரி ஆயில. சத்தியமா ப்ரோ டப்பிங் பயங்கர மோசமா டப்பிங்க்கும் இருக்கு. ஸ்டோரிக்கும் என்ன ப்ரோ இருக்கு? டப்பிங் டயலாக்ஸ் தாங்க சிரிப்பு போடும். டப்பிங்னா ஸ்டோரி எல்லாம் என்ன டப்பிங்ல மாறுமாங்க? என்ன இல்ல நீங்க ப்ரோ படம் பார்த்ததுக்கு வேற கதை, ஆனா நான் படம் பார்த்ததுக்கு வேற கதையாங்க? என்னங்க நீங்க? இல்லங்க என்ன டைலாக்ஸ் எமோஷன் கன்வே ஆகும்ல. ஒரு எமோஷன் ஆமா சத்தியமா அதுதான் எமோஷனல் கன்வே ஆகல தமிழ்ல. ஆனா தெலுங்குல சத்தியமா ஆயிடுச்சு. என்ன உங்களுக்கு எமோஷன் கனெக்ட் ஆச்சு? எந்த இடத்துல எமோஷன் அந்த கனெக்ட் ஆச்சு அம்மா தெலுங்குல? இருங்க ப்ரோ, அந்த இதே அம்மா பேசல. அந்த தமிழ் கேட்கும்போது என்ன அப்படியே கடுப்பாயிட்டு இருக்கு. என்னதான் கேக் இப்படி வெட்டுற பேசி கேக் ஓவரா வெட்டுற கத்தியை பண்றீங்க. புடுங்குற சீன்ல உங்களுக்கு எமோஷனா இருந்துச்சா? இல்ல அது இல்ல. அதான் அதுக்கு அப்புறம் ஒரு அவங்க அம்மா சீன் இங்க வர்றதுக்கு பாருங்க, முன்னாடி ஒரு அவங்க 10 அம்மாக்கும் அவருக்கும் வந்து ரொம்ப காமிச்சிருக்கிறது ஒரு 2-3 சீன் தான் காமிச்சாங்க சரிங்களா? ஸ்டார்டிங்ல வந்து இவர் வீட்டுக்கு லேட்டா வந்தா ஏன்டா 6 மணிக்குள்ள லேட்டா வரலைங்கிறாங்க. இது ஏங்க குழந்தையாங்க ஒரு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து உட்கார வைக்கிறதுக்கு? அதுவே அதை போய் பில்டப் சீன் மாதிரி காமிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கத்தி கத்தி புடுங்குற சீன் இருங்க லைனா வர்றாருங்க. ரெண்டாவது வந்து கத்தி கேக் வெட்ட போறாரு, கத்தி புடுங்குறாங்க. அது ஒண்ணு, அதுவும் காமெடியா தான் இருந்துச்சு. மூணாவது இவனுங்க தரன்னு இழுத்துட்டு போறானுங்க, அவனுங்க அடிக்க ஒடியாடுறானுங்க. அப்ப சத்தியத்தை வாபஸ் வாங்குங்கிறாரு. இவர் போய் சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டு அடிக்க போறாரு. அதுவும் ஒரு கனெக்டுமே அந்த அந்த அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்க ஃப்ரேம்லயே இருக்காது. யாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா? ஃப்ரேம்லயே இருக்காது அந்த அம்மா. இவனுக்கு சுத்தியும் 360 டிகிரியில காமிப்பானுங்க. அந்த அம்மா எங்க போச்சுன்னே தெரியாது. இது அதுக்கப்புறம் வந்து எப்போ காமிப்பாங்க? ஃபிளாஷ்பேக்ல காமிப்பாங்க. அந்த அம்மாவை கட்டி போட்டுருக்குவாங்க, இவன் போய் ஆணி அடிச்சுட்டு இருப்பான். எதுக்கு அவங்க என்ன பண்ண வர்றாங்கன்னு கூட முழுசா தெரியாது. எந்த ஒரு எமோஷனல் கனெக்டுமே இல்லைங்க படத்துல. 0 கனெக்டுங்க. அம்மா சென்டிமெண்ட்லாம் வந்து ஒரு கனெக்ட் கிடையாது. கேஜிஎஃப்ல இருந்த ஒரு கனெக்ஷன் கூட இதுல கிடையாது. ஆணி அடிச்ச சீன் உங்களுக்கு புரியவே இல்லையா ப்ரோ? அது புரிஞ்சது ப்ரோ, அது லேட்டரா தான் புரிஞ்சது. ஆனா அப்படி பார்த்தாலும் பட்டம் வரலையா ப்ரோ? வரல ப்ரோ. ஆமா ப்ரோ, அது அந்த சீனே இல்ல ப்ரோ. அது எல்லாரையும் கொல்லுவாங்கல்ல அந்த சீன் அது. ஓகே அது உண்மையாலுமே தெரியலங்க எனக்கு. எதுக்கு இல்ல அவங்க அம்மாவை எதுக்கு கொல்ல வர்றாங்க? திடீர்னு பார்த்தா இவர் போய் ஆணி அடிச்சுட்டு இருப்பாரு, அவங்க அம்மாவை கொல்ல வருவாங்க. உண்மையாலுமே எனக்கு புரியல. நான் லேட்டர் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே அவங்க அபியூஸ் பண்ண வர்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. அது செகண்ட் பார்ட்ல சொல்லுவாரு என்ன ப்ரோ? ஏங்க எல்லாமே செகண்ட் பார்ட்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னங்க சும்மா வெறும் பில்டப், கதை ஒண்ணுமே சொல்லாம வெறும் பில்டப் மட்டும் எடுத்துட்டா யாருங்க பாக்குறது? எல்லாமே செகண்ட் பார்ட்ல சொல்லுவேன்னா அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சமாச்சும் வந்து ஒரு செகண்ட் பார்ட் பாக்குறதுக்கு ஒரு இது இன்ட்ரெஸ்டுக்காச்சும் இதுல ஏதோ காமிச்சிருக்கணும்ல. இதெல்லாம் ஃபேன்ஸை ஏமாத்துறதுக்கு மாதிரிங்க இதெல்லாம். இப்படி பார்த்தா எல்லா படமும் எடுக்கலாமே. எல்லா படத்தையும் வந்து லென்த்தியா ஸ்லோ மோஷன்ல வச்சு பில்டப் சீன் விட்டுட்டு எல்லா படமே 2 பார்ட் எடுத்துடலாமே. வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படமே 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ணலாமே இப்படி எல்லாம் எடுத்தா. கேஜிஎஃப்ல செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ண வச்சுச்சு. ஆனா இந்த படம் ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு கேஜிஎஃப் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கிடைக்கும். இவர் போவாரு, இவர் வந்து இருப்பாரு, இவருக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அவரை கொல்லணும் அப்படின்ட்டு அவரையும் கொன்றுவாரு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து என்னடா நடக்கும் அப்படின்னு இருக்கும். இதுல அப்படி என்ன இருந்துச்சு? இவர் ஃபர்ஸ்ட் எடுத்ததே வந்து என்ன பண்ணுவாரு, ஸ்ருதிஹாசனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு போற மாதிரி காமிப்பாங்க. அங்க போனா அதுக்கப்புறம் அது கதை எங்கெங்கயோ போகுது. ஸ்ருதிஹாசனை காப்பாத்தி ஏதோ சீல் அடிச்சு விட்டுறானுங்க. அந்த சீலை உருவாக்குனதே இவருதாங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஃபிளாஷ்பேக் போகுது. ஃபிளாஷ்பேக்ல 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு 2 பேர்த்த காமிக்கிறாங்க. 2 பேர் வந்து ஒன்னாவே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு அதான் ஏதோ கையில் இருக்கிறத தூக்கிட்டு போனான் இவன். அதுக்கப்புறம் இவன் போய் கூப்பிடுறான், வர்றான், அவ்வளவுதான் படம் முடிஞ்சுச்சு. 4 பேர்த்த கொல்றானுங்க, அவ்வளவுதான்.
இது என்ன அட்லீஸ்ட் வந்து இவர் வந்து பிருத்திவிராஜுக்கு வந்து அந்த அந்த கண்ட்ரியவே கான்கவர் பண்ணி அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி காமிச்சிருந்தாவாச்சும் பரவாயில்ல. எதுவுமே இல்லாம டோட்டலா வந்து அப்படி காமிச்சா கதையே முடிஞ்சிருக்குல்ல. பாட்டுல இல்ல இங்க இல்ல இருக்கு. ப்ரோ, ஐயப்பன் ப்ரோ, பிருத்திவிராஜ் கான்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி சண்டை வந்துச்சுன்னு அத செகண்ட் பார்ட்ல காமிச்சிருந்திருக்கலாம்ல. அது அதே அப்புறம் வந்து இதே மாதிரி ஸ்லோ மோஷன் போட்டு இழுக்க வேண்டியதான். என்னங்க இது? இல்ல காங்கர் பண்ணோடனே எப்படி அந்த எனிமீஸ்ல இவங்களை எப்படி டீத்ரோட் பண்றதுன்னு கூட காமிச்சிருக்கலாம். சீன்ஸாவே ஒரு சிலது ஆக்சுவலி படத்துல ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அது ஆக்சுவலி பிக் மைனஸா கூட இருக்கலாம். இல்லைங்க, எல்லாமே மைனஸா தாங்க இருந்துச்சு. பிளஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. உண்மையாலுமே எது ஒண்ணுமே இல்ல, தெரியல. ஆமா, மேக்கிங் மட்டும்தான். KGF ல வந்து சாங்ஸ் வந்து நல்லா கேரி மே பண்ணிருக்குன்னு மே நினைக்கிறேன். ஆனா இதுல மேக்கிங் சாங்ஸே மட்டும்தாங்க. ஒண்ணுமே ஆமா, இல்ல. சாங்ஸ் இல்ல ப்ரோ. இதுல சாங்ஸ் அவ்வளவு கடை இல்ல. நல்ல எமோஷனல் சாங் இல்ல. சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டுமே ரொம்ப ராங்கா இருந்துச்சு. அந்த ஒரு அந்த குட்டி பொண்ணு பாடுறதெல்லாம் வந்து ஆமா ஆமா அது சரி. நம்ம ஆடியன்ஸ் ஆக்சுவலி அது அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் தெரியல. ஏன்னா நான் தெலுங்கு டப்பிங்ல தான் பார்த்தேன். அவங்க எல்லாம் எல்லா சீன்ஸ்க்கும் நல்லதா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆடியன்ஸுக்கு அது எந்த அளவுக்கு ஈடுபடுமோன்னு தெரியல. ஆனா இங்க என்ன மிஸ் ஆச்சுன்னா, கேஜிஎஃப் 1ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து அப்படியே சரன்னு போகும். சீன்ஸும் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேஜிஎஃப் 1 சொல்றேன். இன்னைக்கு ஆக்சுவலி கேஜிஎஃப் 2 பெருசா பிடிக்கல. கேஜிஎஃப் 1 வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மேஜிக் எனக்கு இதுல ஆக்சுவலி மிஸ் ஆயிடுச்சோன்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். இல்ல கார்த்தி ப்ரோ, இல்ல ப்ரோ, ஒரு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா, இவரை பிரபாஸுக்கு கொடுத்த பில்டப்புக்கு அவர் பண்ணது எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அவ்வளவு பில்டப் கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல என்ன காமெடினா, 4 பேர் ஒரு 100 பேர்த்துக்கு வந்து சிவப்பு கலர்ல பூசி விட்டு சைக்கோ மாதிரி ஓட விடுறானுங்க, ஜாம்பிஸ் மாதிரி ஓட விடுறானுங்க. படத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியல அதெல்லாம். எனக்கு எந்த வளர்த்தது ப்ரோ அவனை கொல்ல. அதுதான் பிரபாஸ தேவை. கொல்ல. அதுதான் ப்ரோ, பிரபாச கொல்லன்ட்டு இல்ல, பொதுவா வந்து அந்த கொல்றக்குன்னு கொஞ்சம் பேர் வளர்த்தி வச்சிருக்கான். அதுக்கு படம் என்ன சம்பந்தம்? படத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அதெல்லாம் நீங்க ஆர்மி சம்மந்தப்படுத்துறீங்க. அடியாள் மாதிரி என்னங்க முட்டு வச்சுக்கீங்கப்பா. கொடுத்துட்டு எல்லாமே சம்மந்தப்படுத்திக்கலாம். நான் படம் பார்க்க போறப்ப ஒரு பேப்பரும் பேனா எடுத்துட்டு போய் நானே கதை எழுதிக்கலாமா? ஓகே, இந்த சீனுக்கும் அந்த சீனுக்கும் கனெக்ஷன், இந்த சீனுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் அப்படின்னு. அப்படியே செல்வராகவன் படத்துக்குலாம் பண்றீங்க, இதுக்கு பண்ணுங்க. செல்வராகவன் படத்துக்காச்சும் வந்து லைட்டு போட்டு காமிச்சு சிவப்புனா இது, பச்சைனா இதுன்னு சிம்பிளா முடிச்சாங்க. இதுக்கு இப்படியெல்லாம் சொல்றீங்களேங்க, ஃபர்ஸ்ட்டுங்க இதெல்லாம். இல்ல அது ஏதோ ஓட்டலாம், அதுக்கு ஓவரா ஓட்டக்கூடாது ப்ரோ. ஆர்மியை கூட்டிட்டு வராங்க, ஏதோ ஒரு நாட்டோட ஆர்மி நீ அழைச்சிருந்தீங்கன்னாச்சும் ஓகேடா, நீ வந்து பில்டப் கொடுத்ததுக்கு பெரிய ஆள்றா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். கொன்னது ஒரு ஒரு 50 முட்டா பயிலுங்கள, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சிவப்பு கலர் பார்த்தா குடுன்னு ஓடுவானுங்க. ஒரு பந்துல சிவப்பு கலர் பந்தை உருட்டி விட்டுருந்தா அது பின்னாடியே ஓடிட்டு இருப்பானுங்க. அதை விட்டுட்டு அவனுங்களை போய் பூரா அடிச்சு நவுத்தி என்னங்க அதெல்லாம்? அது ஒரு டைலாக் பாரு, இன்னும் சிவப்பா இருக்கிறது ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு தான் ஓடுறாங்க. படம் பார்த்துட்டு இருந்தவனுக்கு கண்ணுல இருந்து சிவப்பு கலர்ல கண்ணீர் வந்திருக்குங்க. அதை பார்த்தா அவனுக்கு ஸ்கிரீனு கிழிச்சிட்டே உள்ள வந்துருவானுங்க. ஆனா அவரு நடிச்சதுக்கு முன்னாடி நடிச்ச 3 படத்துக்கு கம்பேர் பண்ணா இந்த படம் ஓரளவுக்கு பார்க்கலான்ற ஒரு டோன்ல தான் இருக்கு. இது மேல் தான் தோணுது. சீரியஸா இவர் ஏன் போய் பேன் இண்டியா டிராப்ல மாட்டிக்கிட்டாருன்னு தான் எனக்கு ஒன்றும் எனக்கு பேசிக்கா புரியல. அவரு ஆஃப்டர் பாகுபலி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல தெலுங்கு கமர்ஷியல் படம் நடிச்சிருந்தாலே அவரு வேற லெவல்ல இருந்திருப்பாரு. பேன் இண்டியா டிராப்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, ஆதி புருஷ்ல எல்லாம் அவர் வச்சு ஏமாத்திட்டாங்க ப்ரோ டைரக்டர். இதுல ஏமாத்தலையா? சலார்ல ஏமாத்தலையா? இது கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. அது 3 கம்பேர் பண்ண இது கொஞ்சம் பரவாயில்லை. பரிதாபங்கள் வர மாதிரி நான் இழிச்ச வேணா எல்லாரும் என்னையே வெட்டுறீங்க அப்படின்ட்டு மாதிரி அப்படிதாங்க இருக்கு. என்ன இங்க பாருங்க, அவரோட படம் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, மேக்கிங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அவரோட கடைசி படத்தை கம்பேர் பண்றப்ப மேக்கிங் தான் நல்லா இருந்துச்சு. அதை தவிர படம்லாம் வந்து ஒன்னும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டோரி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆறதுல அப்படியே சாகோ மாதிரியே இருக்கு. அதுலயும் அதே மாதிரி தான். அந்த ட்விஸ்ட் எல்லாம் யாருக்காச்சும் எக்ஸைட் பண்ணுச்சா? அந்த ட்விஸ்ட் அதையும் சொல்லல. அந்த ட்விஸ்ட் சரியா ஓகேடா, அத இவர் தான் வந்து அந்த தலைவரோட புள்ளைங்கிறானுங்க. அது இவருக்கு தெரியுமா? இவருக்கு தெரிஞ்சேதான் வந்து இத்தனையும் பண்றாரா? அதை கேட்டா ஐயப்பன் ப்ரோ செகண்ட் பார்ட்ல வந்து பாரு. சரி, அதுக்கு என்ன ப்ரோ ஐயப்பன் ப்ரோ?
இன்டர்வல் அந்த பிளாக் படத்துல அப்பதான் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்டர்வல் ஏங்க பிளாக் அதுக்கு வந்து சாகோ இது சாரி சலார் 1ன்னு எழுதி போட்டு 2 மணி நேரம் கழிச்சு பார்ட் 2ல வந்து பார்க்கவும் சொல்லி ஒரு ஸ்லைடு போட்டு முடிச்சிருந்துருக்கலாமே. அப்படின்னாலும் கட்டதான், அப்படின்னாலும் திட்டதான் போறீங்க அவனை. இல்ல ப்ரோ, கிறிஸ்டோபர் இருக்கார்ல, அவரு வந்து போட்டிருந்தாரு வெயிட்டிங் போல நினைக்கிறேன் பார்ட் 2 ஷவுரங்கிய பருவம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்ப இன்டர்வெல்லையே ஷவுரங்கிய பத்தி சொன்னாங்களா, அப்பயே கண்டுபிடிச்சேன். ரைட்டு, பிரபாஸ் வந்து இந்த இந்த கிளானோடது அப்படின்னு அப்பயே கண்டுபிடிச்சேன் நான். அதனால எனக்கு ட்விஸ்ட் மாதிரியே ஃபீல் ஆகல. கண்டுபிடிக்கிற அளவுக்கு சுதாகர், நீங்க அந்த நல்ல முன்னாடி நீங்க நிலைமையில அந்த ட்வீட்டை இருந்திருக்கீங்க. பார்த்தனால எனக்கு ட்விஸ்ட் ரிவீல் ஆகல. வாழ்த்துக்கள் ப்ரோ. எதுவுமே கண்டுபிடிக்கிற பார்க்காம அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு அந்த நிலைமையில ட்விஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் உட்கார்ந்து ஆயிருக்கும். மேபி இருக்கலாம். கார்த்திக் ப்ரோ, நான் ட்விஸ்ட் வந்து வந்தப்ப வந்து என்னடா என் பக்கத்துல உட்காந்துட்டு வந்து இது உனக்கு இப்பதான் தெரியுதா அப்படின்னா எனக்கான அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சுதான் ட்விஸ்ட். அதையே ப்ளூவா மாறுறாங்க எண்ட்ல, அது என்ன ரீசன் அது யாருக்கா தெரியும்? அந்த பாபி சிம்மாவுமே அந்த பெயிண்ட் தானே போட்டிருப்பாங்க. அவங்க கிளானே வந்து அந்த பெயிண்ட் போட்டுதான் ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்றாங்க. அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு இது, அதெல்லாம் கேவலமான ஒரு சிஜி. இல்லைங்க, எனக்கு புரியல. இவங்க ஒரு கும்பல் இருக்காங்கங்கிறாங்க. இவங்க கையில என்ன ஆர்மி என்ன இருக்கு? ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 4 நாட்டோட ஆர்மியை இல்ல ப்ரோ, 4 பேர் வந்து ஒரு 4 நாட்டோட ஆர்மியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இவனுக்கு கிட்ட என்ன இருக்கு? 4 கத்தி தான் இருக்கு. அதை வச்சுட்டு எப்படி போய் சண்டை போடுவானுங்க? அதெல்லாம் அப்பதான் ப்ரோ, ஒரு ஆளு 100 பேர் அடிச்சான்னா அவ்வளவு இது வந்து மாற்ற முடியாது. ப்ரோ பிரபாஸை பார்த்தா நம்பிதான் ப்ரோ ஆகும். லாஜிக்லாம் இல்ல ப்ரோ, ஒன்லி மேஜிக் தான். ஏன் அதுவும் கூட அந்த குட்டி பண்ணலைங்க. பசங்க ஒரு ஆள் 100 பேர்த்த அடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. அதை கூட பண்ணலைங்க. இவர் எங்கேங்க 100 பேர்த்த அடிக்கிறாரு? ப்ரோ அது நீங்க தெலுங்கு ஃபேன்ஸ் கிட்ட கேட்டா அவங்க நம்புவாங்க ப்ரோ. அது கட் அவுட்டை பார்த்து பயப்படணும் போல இருக்கு. இனிமேல் பிரபாஸ்னு பேர் எழுதி வச்சாவே பயந்துக்கணுங்க. அதான் கட் அவுட் தானே படத்துல சொல்றாங்க. கட் அவுட் போய் அடிச்சா வந்து என்ன பிரயோஜனம்? ஆனா பரவாயில்ல ப்ரோ, பழைய அந்த 2-3 படத்துக்கோட பாடிலாம் இதுல கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அவர் லுக்ஸ், பாடி எல்லாமே. நீங்க அதுக்கோசரமாங்க பார்க்க முடியும். பாகுபலிக்கு அப்புறம் சாகு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த ராஜேஷாம்லாம் அப்படியே படுத்து போடும் படம் தான். ஆடி புரிச்சு ஏங்க சாக கூட ஏதோ கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு இந்த சாகு படம் நல்லா இருந்தது. பாக்குறப்போ. இல்ல ப்ரோ, அந்த நல்லா ஒர்க் ட்விஸ்ட்லாம் அவுட். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த அந்த மேக்கிங் சாகுல ஃபைட்டு, சேஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா இந்த நடுவுல இந்த இல்ல எனக்கு ஒரு இல்லாம டவுட். கீழே இப்போ குதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்தது. பார்ட் 2ல வந்து பிருத்திவிராஜுக்கும் இவருக்கும் நடக்கிற கிளாஷ் தான் எடுக்க போறாங்க. பார்ட் 1லயே பிருத்திவிராஜ் வந்து எவ்வளவு மொக்கையா காமிக்க முடியுமோ அவ்வளவு மொக்கையா காமிச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ, என்ன அதுக்கு ப்ரோ மேல பயங்கரமா அதுக்கு மேல இதுக்கு மேல ஒருத்தனை வந்து ஒரு டம்மி பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு டம்மி பண்ணிட்டாங்க. இனி பார்ட் 2ல இவனுக்கு 2 பேரும் ப்ரோ அடிச்சுக்கிறது அதுதான் ப்ரோ எப்படிங்க கதை. உட்காந்து இப்ப பாக்குறது? டம்மியான ஆளு எப்படி அவ்வளவு ஏங்க சரியான அடிக்கிறான் இதுதான் கதைன்னா அப்ப இதுல என்னங்க ப்ரோ கதை சொல்றது இருந்துச்சு? கேளுங்க. இப்ப டம்மியா இருக்கேன், ப்ரோ இதுல ஒருத்தன் ஜஸ்ட் நல்லா ஒரு பலமா இருக்கான். கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதுவும் கிடையாது. இல்ல ஐஎஃப்எம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கணும் என்ன. ப்ரோ இப்ப டம்மியா இருக்கவே எப்படி வந்து பிரபாஸை எதிர்க்கலாம்? அது நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. சரி, அப்போ டம்மியா இருக்கிற விதத்தான் அவன் தான் ஹீரோ. அப்போ வந்து பிரபாஸ் ஹீரோ இல்ல, அவன் பெருமா ஹீரோ இல்ல ப்ரோ, சொல்றேன் அந்த கியூரியாசிட்டியை உருவாக்கதான் அப்படி பண்ணிருக்கான். அதெல்லாம் என்ன சரி விடுங்க. கார்த்தி ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன இது இப்படி ஐயப்பன் ப்ரோ இப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காரு? இல்லைங்க, எப்படி பார்ட் 2 எடுத்தா அவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுக்கணும், அவர் தான் வந்து இதுங்கிறாங்க. இதுலயே மொக்க பண்ணிட்டாங்க. இனி அது அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது எப்படி பாக்குறது? ஓ பார்ட் 2ல யாஷ் வரா ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அதெல்லாம் பார்ட் வரும்போது பாருங்க. ஏங்க இவ்வளவு ஹைலைட் பண்றீங்க ஒரு கமர்ஷியல் படத்துல? இல்ல எனக்கு உண்மையாலுமே ட்விஸ்ட் எங்க தெரியுமா? பிருத்திவிராஜ் வந்து கத்தி எடுத்து 4 பேர்த்த கொன்னாரு. அங்கேயே ட்விஸ்ட். என்னடா நீ சண்டையெல்லாம் போடுறடி, பரவாயில்லையடா 4 பேர்த்த கொல்றையடா, பரவாயில்லையே இவனும் கொல்றானே. அதுக்கு அவரு பிரபாஸ் அடிக்கிறாரு. டார்கெட் தானே. ஏன் 120 ரூபா ரிட்டர்ன் பண்ணுங்க, நான் பார்ட் 2ல 240 ரூபா போனீங்க. நீங்க போயிட்டு போய் கேளுங்க.
கொடுத்தவன்ட்ட போய் கேளுங்க. ஏன்னா என்கிட்ட வந்து 120 என்கிட்ட கொடுத்த உங்க மாதிரி உங்ககிட்ட இல்லைங்க. அப்போ அவங்க கிட்ட தாங்க கேக்குறேன். யார்கிட்ட கேக்குறேன்னு போங்க. தெரியாம. ஆட்ட போய் கேளுங்க போங்க. ஃபர்ஸ்ட்டுங்க கார்த்தி ப்ரோ ஏன் இந்த வைபர் ஃபாதர் இருக்குல்ல, பகவத் என்னாச்சு? கேசரி வைபர் பாத்தீங்களா? வைபர் வைபர் வச்சாங்கன்னா என்னாச்சு? வைபர் எதனா வந்து நல்லா இருக்கும். கார்த்தி ப்ரோ பகவத் கேசரி பாத்துட்டீங்களா? பார்க்கல ப்ரோ, நாளைக்கு பாத்துறேன். அப்ப நினைப்பேன், மறந்துடுவேன். நாளைக்கு பாத்துறேன். ஓகே. வைபர் ராஜா ஏதோ நல்ல வீரப்பன் ஒரு பத்தி ட்வீட் மோட்டிவேஷனல் போட்டுட்டு மூவி இருக்காரு. ப்ரோ. வைபர் வச்சா நம்ம வீரப்பன் பத்தி ஏதோ ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. அந்த சீரிஸ் ஏதோ பாத்துருப்பாரு போல இருக்கு. ஈரன்ல 368 ஃபர்ஸ்ட் லுக் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ கார்த்தி ப்ரோ ப்ரோ அந்த கோட் டைட்டில் உண்மையா இருக்குமா ப்ரோ? எதிர்பார்க்கலாமா அந்த டைட்டில்? இல்ல அது இருக்கிறது வாய்ப்பு இல்லை. வேற டைட்டில் தான் இருக்கும். அது என்னங்க கோட்டன்லாம் ஒரு டைட்டில் இருக்கும் முடியுமா? அது நல்லாலன்னு சொன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அது சரி விடுங்க. அதெல்லாம் ஒரு டைட்டிலாங்க. சரி விடுங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல இல்ல ஃபியூச்சர்ல நாளைக்கு அதுவே கூட டைட்டிலா இருக்கலாம். எதுவும் சொல்ல வேணாம். அவங்க வைக்கிற டைட்டில அதுவே டைட்டில் இருந்தா கூட அப்ப அன்னைக்கு அப்படிதான் சொல்லுவேன். பரவாயில்லைங்க. நாங்க இங்க பாருங்க, நாங்க வாரிசு டைட்டிலே ஏத்துக்கிட்டோங்க. கோட் எல்லாம் பரவாயில்லைங்க, ஏத்துக்கிறோங்க. ப்ரோ வாரிசு டைட்டிலுக்கு என்ன ப்ரோ குறைச்சல்? அததாங்க சொல்றேன், வாரிசே நல்லா இருந்துச்சுங்கிறேன். வாரிசே நல்லா இருந்துச்சு, கோட்டுக்கு என்ன குறைச்சல்? அதை விட நல்லா இருக்கு. சர்க்காசமா ப்ரோ? அண்ணே ஒரு டிக்கெட் கோட்டு கொடுங்கண்ணே. கோட்டெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். அதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ப்ரோ ஏன் ப்ரோ ஹொம்பாலே மூவிஸ் வந்து ஏன் ப்ரோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு படம், அந்த மேக்கிங் எல்லாமே? அப்படி இல்லை, என்ன படம் எடுத்தாங்க? இது காந்தாரா வேற மாதிரி தானே காந்தாரா இருக்கும். கேஜி ஐ மீன் கொஞ்சம் கப்சாவும் டார்க்கா அவங்க தானே. இருக்கும்ல. கேஜிஎஃப்பும் கேஜிஎஃப் 1 2வும் ஒரே டைரக்டர். அதுக்கப்புறம் இப்போ சலாரும் அதே டைரக்டர். காந்தாரா வேற. கப்சா வந்துச்சு. காந்தாரா வேற மாதிரி தான் இருந்துச்சு. கப்சா அவர் கிடையாது, அவங்க கிடையாது, பாலிவுட் ஃபிலிம்ஸ் கிடையாது. ஏன் ப்ரோ ஹொம்பாலே கார்த்தி ப்ரோ பிடிச்சிங்க. உங்களுக்கு காந்தாரா பிடிச்சதா ப்ரோ? காந்தாரா பிடிச்சிச்சு, நல்லதா இருந்துச்சு. இந்த மாதிரி அவர் சொன்னார் ஓவர் ரேட்டட். அதுலயுமே இது குறையா இருக்கு. பட் படம் முடிச்சு வரும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா எனக்கு இருக்கும். காந்தாரா படம் பாக்குறப்ப கர்ணன் படத்தை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப யோசிக்காதீங்க. டார்கெரியன் ஸோ தோணுச்சு ப்ரோ பாக்குறப்போ. ப்ரோ சலார் வந்து ஹிந்தியில மல்டிபிளெக்ஸ்லயே ரிலீஸ் ஆயிருக்காரு. இந்த 4 வீக்ஸ் கல்சார் 8 வீக்ஸ் கல்சார் ரிலீஸ் பண்ற அந்த பேட்டர்ன்ல ஓடிடி 8 வீக்ஸ் தான் இருக்கும். ஆமாமா. அதனாலதான் நல்ல ஓப்பனிங் இருந்திருக்கும். நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா, நல்லா இருந்திருக்கு. ஒன்றும் பெருசா பெரிய ஓப்பனிங்ல இருந்த மாதிரி தெரியலையே. 20 கோடி நம்ம இருக்கு நினைக்கிறேன். அதனால இல்ல லியோட நல்லா பண்ணிருக்கல. லியோட நல்லா பண்ணிருக்கீங்க. 20 கோடி நம்ம ஓப்பனிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு என்ன ஆகும்? மொத்தம் ஒரு 70-80 கோடி ஆகும், இல்ல ஒரு 100 கோடி ஆகும். இல்ல லியோக்குமே நல்ல கலெக்ஷனா ப்ரோ? ஹிந்தி பெல்ட் வந்து அந்த ஃபுல் மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தா லியோக்கு இன்னுமே நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு இருந்த ஹைட் சலாரோட லியோக்கு நல்ல ஒரு ஹைட். ஓடிடி அக்ரிமெண்ட்னால பண்ண முடியலையே நோட்டது. நெக்ஸ்ட் விஜய் ஃபிலிம் பார்ப்போம். சலார் பிரேக் ஈவன் ஆகுமா? சலாரை வந்து அவங்க 2 படமா தான் எடுத்திருப்பாங்க இருக்கும்போதே. நீங்க டோட்டலா ஆயிரும்னு சொல்றீங்க? நல்ல ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க ஆல்ரெடி. ஆமா, ஏன்னா இது கூட ஓடிடில கூட லேட்டா தான் வித்துச்சுல. ஆமாமா. அப்ப சலார் 8 வீக்ஸ் அப்புறம் தான் ஓடிடி வருமா என்ன? ஆமா ப்ரோ, 7 வாரம் 8 வாரம். ஓகே ப்ரோ. ஆனா அதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி லீக் ஆயிரும்னு நினைக்கிறேன் ப்ரோ.
நிறைய பெரிய படம்லாம் அப்படிதானே இருக்கு. அதெல்லாம் ஆயிடும். இப்போ மோஸ்ட்லி தமிழ் படம் தான் அந்த மாதிரி இருக்கு. என் டியூஷன் வெப்சைட்ல வரும் இல்லைங்களா? ஸோ ஆமா தெலுங்கு மூவிஸ் மோஸ்ட்லி இல்ல ஆகாது. அந்த படம் லீக் ஆனாலும் யாரும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதீங்க, செகண்ட் பார்ட் பார்த்துக்கோங்க. ஒண்ணு அந்த ஒரு ஒரு பேப்பர் ஒரு டார்கெரியன் ப்ரோ இருங்க ப்ரோ, ஒரு பேப்பர்ல இருங்க, ஒரு பேப்பர்ல ஒரு வந்து அளவு ப்ரோ ஒரு இவ்வளவு அளவுக்கு தான் வன்மம்லாம் ப்ரோ. ஆகாது. ப்ரோ நீங்க இருங்க, சொல்ற ஒரு அளவுக்கு அந்த படம் மொக்க ஒரு கிடையாது ஒரு சரிங்களா? பேப்பரை காமிச்சு அதை திறந்து பாரு அப்படிமா. பேப்பரை தங்கப்புற திறந்து பார்த்தா எல்லாம் அதுல ஒரு அளவுக்கு தான். ஒண்ணு இல்ல, தூக்கி போடு அப்படிமா. அந்த மாதிரிதான் ப்ரோ சாலரோட நீங்க சொல்ற நேத்து அந்த அளவுக்குலாம் இந்த நேத்தெல்லாம் படம் வச்சு மொக்க கிடையாது பார்த்தா சரிங்களா? ஒண்ணுமே இல்ல. எல்லாருக்குமே படம் பிடிக்க இல்ல போகுது இல்ல பாருங்க நீங்க. மொக்கையாவே எழுதிட்டு போகுது. ஏயா புலம்பிட்டே இருக்க? இல்ல ப்ரோ ஓவரா நீங்க அப்படி ஓவரா பார்க்காதீங்க ப்ரோ. 3 ஹவர் என்டர்டைன்மெண்ட் ஆகுது அவ்வளவுதான். அதுக்கு நீங்க அதுக்கு மேல நீங்க பார்க்காதீங்க. சரி விடுங்க, நான் ஏதோ சொல்ல விரும்பல.